ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். மக்களை எல்லாத்தையும் காசு அடிச்சு எங்ககிட்ட கேட்கல. இந்த தேர்தலில் பரப்புரைக்கு போகும்போது மூஞ்சிய பார்க்கறது பராரி பேபிள் இருக்குது. இந்த காசு இருக்கு அது ஒன்றும் கேட்கல. எனக்கு நீ வந்தால் வீட்டு மனை கட்டுறதுக்கு மண் வாங்கி தருவியா? நான் வாங்கி தரேன் போ. என்னை கேள்வியாக கேட்கும். ஒரு அம்மா பிடிச்சி வச்சுக்கிட்டு, யார் போட்டு போட்டா? ரெட்டை லைக் பண்ணேன். ஏன் நீ அந்த அம்மாட்ட கேட்கல? வரலையே, அது மேலே போகுது. வரல உனக்கு சிக்கனவே ஏமாலியா பிடிச்சி கேள்வி கேட்பியா நீ? ஏன்னா பிடிச்ச உட்கார வச்சுட்டு கேள்வியா கேட்கறது. அப்ப எங்க போன? அன்னைக்கு வராம போயிட்டா. ஏய், அப்ப அவர்கிட்ட கேட்க வேண்டியதானே? வர்றதில்லை ஒருத்தனும். நீ தானே வந்திருக்க, அதை உன்கிட்ட கேட்கிறேன். எப்படி இருக்கு பாருங்க கால கொடுமை. அப்படித்தான் இப்ப நாம சிக்கிட்டு இருக்கிறது. ஏய், ஒரு தேசிய இனத்தின் மக்களுக்கு தன் இனத்திற்கு ஒரு தேசம் அடைவை தவிர வேற என்னடா அரசியல் இருக்க முடியும்? அதை தானே இங்க பேசி இருந்திருக்கணும், அதே தானே பேசணும். அதை பேசாம விட்டுட்டு அரிசியும் பருப்பும் 5 10 ஆடு மாடு அண்டாவும் குண்டாவும் மிக்சிங் வேணுமா எனக்கு அரசியல்? அதுவா அரசியல்? அதுவா? அப்ப அந்த இடத்துல என்ன வேணாலும் நீ சொல்லு, நாங்க இதை பேசுவோம். தொடர்ச்சி அந்த விடுதலைக்கான நெருப்பை அணைய விடாம அடைகாத்து தலைமுறையா மாத்தி கடத்தி கொண்டே வரணும். அதுதான் நமக்கு இருக்கிற பெரிய பொறுப்பு. கருத்தரங்குகள், கட்டுரைகள், கவிதைகள், பேச்சு, எதன் மூலமாவது இந்த நெருப்பை இன்னொரு ஆற்றிலிருந்து இன்னொன்னுக்கு கடத்தி ஒரு பெரும் நெருப்பாக பத்தி இன விடுதலைக்கான புரட்சியாக மாற்றணும். இதுதான் நமக்கு இருக்கிற பெரிய பொறுப்பு. அதை உணர்ந்து ஒவ்வொரு ஆளுமையும் நீங்க இதை செய்யுங்க. எங்கெங்க இருந்தோ வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒன்னா இருந்து செய்யணுங்கிறது இல்லை. எங்க கிடைக்குதோ பத்த வச்சு விடுங்க, எரியும். ஒரு நாள் நாம உறுதியா வெல்லுவோம். அதுல எந்த மாற்றும் இல்லை. நீங்க நுட்பமா கவனிங்க. நீங்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு தமிழ்நாடு அரசுக்கு, தமிழ்நாடு அதிமுகவுக்கு 37 பாராளுமன்ற உறுப்பினர். ஒரு கெட்ட வாய்ப்பா நரேந்திர மோடி ஐயா 283 தொகுதி வென்று நின்றுட்டாரு. இது 150க்குள்ள சுருண்டு இருந்தா அம்மையார் ஜெயலலிதா ஆதரவு இல்லாம ஒரு கட்சி ஆட்சி அமைக்க முடியாது. அப்படி ஒரு நிலைமையை நாம உருவாக்கணும்னு நீங்க ஒவ்வொருத்தரும் நினைக்கிறேன். இந்தியாவின் பாதுகாப்பிற்கு இலங்கை ஒன்னா இருக்கிறதா நல்லதுன்னு நினைக்குது. இல்ல, இந்தியாவின் பாதுகாப்புக்கு எப்போதும் இலங்கை 2ஆ இருப்பதா பாதுகாப்பு. ஈழம்னு ஒரு நாடு பிறப்பதை தவிர இந்தியாவின் பாதுகாப்பிற்கு வழியே இல்லை என்கிற நிலை உருவாகும். அதை உணரும் இந்தியா. அதை உணர்த்தணும். நாம அதை உணர்த்தணும். ஒரு தந்தையின் விரலை பிடிச்சு நடக்கிற செல்ல மகன் போல என் தேசம் இருக்கணும், புரிய வைக்கணும். ஏன்னா நம்மை விட இந்த நிலத்திற்கு இவன் உண்மையா இருக்கு. சிங்களனுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நாம அதாவது வரி கட்டி வாக்கு செலுத்தி இந்த நாட்டின் சட்டத்திட்டம், இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாடு எல்லாவற்றுக்கும் கட்டுப்பட்டு வாழ்கிற மூத்த குடி நம்ம தான். காவிரியில் தண்ணி தெரியலையா இந்தியன், முல்லை பெரியாறு தண்ணி தெரியலையா இந்தியன், எல்லா வழியிலையும் நாம் இந்த தேசத்தை நினைச்சு நிற்கிறோம். நமக்கு இல்லாத உரிமை சிங்களனுக்கு எங்க வந்தது? ஒரே கேள்வி, நான் வேணுமா அவன் வேணுமா? அவன் வேணா அவனை வச்சுக்க, என்னை விடு. நான் வேணா என்னை வச்சுக்க, அவனை விடு. ரெண்டுல ஏதாவது ஒரு முடிவெடு. ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.